ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சிறு பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 3 பொருள் தான். சிறுபருப்பு, சர்க்கரை, நெய், இது 3 வச்சு நம்ம என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. பாருங்கள், சிறுபருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் நான். இது வந்து நம்ம லைட்டாக ஒரு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது முதல்ல வறுத்துக்கலாம். இது மிதமான தீ வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். அதுக்கப்புறமா டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. ஓரளவுக்கு மீடியம் கலர் வந்திருக்கு. இந்த அளவு வறுத்தா போதும். இதுக்கு மேலெலாம் தீஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. நல்லா வாசனையும் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கோம். இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். பொடி பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ வந்து பருப்பு வந்து நம்ம நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு அரை கப்பு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். இதுவும் நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி தான் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுவும் போய் பொடி பண்ணின்னு வந்துடுறேன். பாருங்கள், சர்க்கரையும் பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நெய் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் வச்சு. பாருங்கள், இப்போ நெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். இப்போ அதை அப்படியே நம்ம பொடி பண்ண இந்த பவுலில் மாற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பெசரிக்கலாம். இதை சூடாக இருக்கும், அதனால் நம்ம கரண்டி போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுமே கை போட்டு நம்ம கலக்கி விடலாம். ஈவனாக கலக்கிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. இதில் நீங்கள் நட்ஸ் எது தேவைனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே போடலை, அது ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கையில் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அந்த சூட்டோடவே நம்ம கொஞ்சம் உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. இந்த லாக்டவுன் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யலாம். 1 கப்பு சிறுபருப்பும் அரை கப்பு சர்க்கரை, நெய் 3 பொருள் வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.